வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 5இல் 4ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் சார்புகளுக்கு முதன்மை கொள்கையிலிருந்து எக்ஸை பொறுத்து வகைக்கெழுவை காண்க. என்ன செய்யணும்? எக்ஸை பொறுத்து வகையிடணும், டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். எதை பயன்படுத்தி? முதன்மை கொள்கை. பாருங்க, முதன்மை கொள்கை அப்படின்னா ஃபார்முலா பாருங்க. இதான் முதன்மை கொள்கை. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஹச். இதான் முதன்மை கொள்கை. இதை பயன்படுத்தி இதனுடைய வகைக்கெழுவை கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ் ஸ்கொயரை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன. இதை தான் நம்ம வகையிட்டோம்னா என்ன? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு மாறிடும். எஃப் ஆஃப் எக்ஸை வகையிட்டா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இந்த ஃபார்முலாவில் அப்படியே மதிப்புகளை மாற்ற போகிறோம். பாருங்க, ஈக்குவல் டு லிமிட் ஹச் டென்ஸ் டு 0. பாருங்க, எக்ஸ் இருக்க இடத்துக்கு எக்ஸ் பிளஸ் ஹச், எக்ஸ் இருக்க இடத்துக்கு எக்ஸ் பிளஸ் ஹச் அடுக்கு 2 அப்படியே வந்துடும். இங்கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதனால ஸ்கொயர். எக்ஸ் இருக்க இடத்துக்கு எக்ஸ் பிளஸ் ஹச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பை ஹச். இது சுருக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்க, ஈக்குவல் டு லிமிட் ஹச் டென்ஸ் டு 0 ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்முலா இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். ஏக்கு பதிலாக எக்ஸு ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், பிக்கு பதிலாக ஹச்சு ஸ்கொயர் பண்ணால் ஹச்சு ப்ளஸ் 2ab. 2 ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக ஹச். இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் பை இந்த ஹச்சு அப்படியே வந்துடும். இப்போ நமக்கு எது கேன்சல் ஆகும் பாருங்கள். இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு லிமிட் ஹச் டென்ஸ் டு 0. இப்போது இதுலேருந்து எதை நம்ம பொதுவாக எடுத்துட்டோம்? ஹச்சை பொதுவாக எடுத்துருமா? ஹச்சை பொதுவாக எடுத்துட்டோம்னா அங்கே ஹச் ஸ்கொயர் ஹச் எடுத்துடும், ஹச் மட்டும் இருக்கும். ஹச் எடுத்துடும், அந்த இடத்துல என்ன இருக்கும்? 2x மட்டும் இருக்கும் பை ஹச்சு. பை ஹச் பாருங்கள், இந்த ஹச்சும் கேன்சல். இப்போ மதிப்பை பிரதிடலாம். எந்த மதிப்பை எழுதணும்? ஹச் இருக்கிறதுக்கு 0, ஹச் டென்ஸ் 0. அப்போ 0 ப்ளஸ் 2x. 0வை 2x கூட்டினா 2x. இதான் என்னது? நமக்கு தேவையான எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு. முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது ஆரம்பிச்சிடலாமா? பாருங்கள், ரெண்டாவது இது கொடுத்துருந்ததை நம்ம என்ன எடுத்துக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு என்க. நம்மளாக தான் எடுத்துக்கிட்டோம். இது முதன்மை கொள்கை. ஃபார்முலா என்ன? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட்ஸ் ஹச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸு பை ஹச். இந்த ஃபார்முலாவில் நம்ம பயன்படுத்தப்போம். இதுதான் முதன்மை கொள்கை. ஈக்குவல் டு எஃப் டேஷ் எஃப் எக்ஸை வகையிட்டா எஃப் ஆஃப் எக்ஸை வகையிட்டா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு லிமிட் ஹச் டென்ஸ் டு 0 எக்ஸ் இருக்க இடத்துக்கு எக்ஸ் ப்ளஸ் ஹச். பாருங்கள், இன் அடுக்கு மைனஸு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஹச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் பை இந்த ஹச்சு அப்படியே வந்துடும். இப்போ இதை நம்ம சுருக்க போகிறோம். பாருங்கள், ஈக்குவல் டு லிமிட் ஹச் டென்ஸ் டு 0 இன் அடுக்கு. இது உள்ளே கொண்டு போங்க மைனஸை. மைனஸ் எக்ஸு மைனஸ் ஹச்சு மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு பை ஹச் அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு லிமிட் ஹச் டென்ஸ் டு 0. இது தனித்தனியாக பிரித்து எழுத போகிறேன். பாருங்கள், இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு இன்ட்டு இன் அடுக்கு மைனஸ் ஹச். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எழுதலாம். இந்த மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் அப்படியே தான் வரும் பை ஹச்சு. பை ஹச்சு புரிஞ்சுதா? இது நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எழுதலாம். பாருங்கள், அடிமான சமமாக இருக்குது, பெருகலாம். அப்போ அடுக்குகளை கூட்டலாம். அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹச்சு என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹச்சு வந்துடும். அப்போ இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இதிலிருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம்? பாருங்கள், ஹச் டென்ஸ் டு 0 இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு, இங்கே இன் அடுக்குனா அதை பொதுவாக வெளியே எடுத்துடலாம். அப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள், இன் அடுக்கு மைனஸ் எக்ஸை வெளியே எடுத்தாச்சு. இங்கே இன் அடுக்கு மைனஸ் ஹச் மட்டும் இருக்கும், மைனஸ் இதை வெளியே எடுத்துட்டோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல 1 பை ஹச்சு. அடுத்தது ஒரு முக்கியமான ஸ்டெப். இந்த இடத்த பாருங்கள், தொகுதி பகுதி ரெண்டையும் மைனஸை கொண்டு பெருக்க போகிறேன். இங்கே ஒரு மைனஸ் போட போகிறேன், இங்கே ஒரு மைனஸ் போட போகிறேன். நம்ம மைனஸ் போட்டால் மதிப்பு மாறாது. இங்கே போட்ட மைனஸ் இங்கே போட்ட மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஏன்னா நம்ம ஒரு ஃபார்முலா வடிவத்துக்கு மாற்றணும். அதனால் இந்த இடத்துல என்ன இங்கே ஒரு மைனஸ் போட போகிறேன், இங்கே ஒரு மைனஸ் போட்டு அடுத்த ஸ்டெப் எழுத போகிறேன். எழுதிக்கலாமா? இதே ஸ்டெப்பு தான். இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். பாருங்கள், அடுத்த பக்கத்தில் எழுதுகிறேன்.
லிமிட்ஸ் h டென்ஸ் டு 0 லிமிட்ஸ் h டென்ஸ் டு 0 என்ன எழுத போகிறேன் மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு இன்ட்டு இன் அடுக்கு மைனஸ் ஹச் மைனஸ் 1 பை மைனஸ் ஹச் என்ன செஞ்சாச்சு தொகுதியிலும் பதில் ஒரு மைனஸை மட்டும் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் இங்கே என்ன h டென்ஸ் டு 0 அப்போ இந்த எக்ஸுக்கு வேலையே இல்லை, இந்த மைனஸ் ஈன்னு இந்த வேலையே இல்லை, வெளியே எடுத்துடலாம் பாருங்கள். மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு லிமிட் h டென்ஸ் டு 0 இன் அடுக்கு மைனஸ் ஹச் மைனஸ் 1 பை மைனஸ் ஹச். இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. இது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதே தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுது மைனஸ் எக்ஸு. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா நமக்கு புக்கில் பக்கம் 114 ஒரு ஃபார்முலா இருக்கும். ஃபார்முலா அங்கே எழுதுகிறேன் பாருங்கள். லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 இன் அடுக்கு எக்ஸு மைனஸ் 1 பை எக்ஸு இதோட மதிப்பு 1. இந்த ஃபார்முலா தான் நமக்கு இதாக போகுது பாருங்கள். இங்கே என்ன இருக்குது எக்ஸ் இருக்கா, அடுக்கில் எக்ஸ் இருக்கா, பை எக்ஸ் இருக்கணும். அதே தான் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது ஹச் இருக்குது பாருங்கள். ஹச் டென்ஸ் டு 0 பாருங்கள். ஹச் டென்ஸ் டு 0னாலும் மைனஸ் கொண்டு போயிருங்க மைனஸ் ஹச் மைனஸ் 0. அப்போ மைனஸ் ஹச் டென்ஸ் டு மைனஸ் 0 அதே ப்ளஸ் 0 தான், அதுக்கு வந்து குறியீடே கிடையாது. இதெல்லாம் சமமாறு எக்ஸு எக்ஸு எக்ஸு. ஆனால் இங்கே மைனஸ் ஹச் இங்கே மைனஸ் கரெக்டாக இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் என்ன வேறு ப்ளஸ் ஹச் இருக்குது, ரெண்டும் ஒன்று தான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஹச் டென்ஸ் டு 0னாலும் மைனஸ் ஹச் டென்ஸ் 0 இங்கே ரெண்டும் ஒன்று தான், மதிப்பு மாறாது. அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், இதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இதோட மதிப்பு நம்ம 1ன்னு இந்த இடத்துல எழுதிடலாம் 1. சரியா? இப்போ 1ஐயும் மைனஸ் இன் அடுக்கு எக்ஸ் பேருங்க என்ன வரும் மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ். இதான் என்னது நமக்கு தேவையான வகையீடு. ரெண்டாவது இதை நம்ம முடிச்சிட்டோம். மூணாவது இதை அப்படி ஆரம்பிச்சிடலாமா பாருங்க. மூணாவது இது என்ன இருக்கு பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாமா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கணக்கு பார்ப்போம் என்ன இருக்குன்னு. லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1. ஃபார்முலா என்ன இதுக்கு ஃபார்முலா முதன்மை வகைக்கெழு ஃபார்முலா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட்ஸ் h டென்ஸ் டு 0 f ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸு பை ஹச். இதான் என்னது முதன்மை வகைக்கெழுவுக்கான ஃபார்முலா. அப்படியே மாற்றி எழுதிக்கலாமா. ஈக்குவல் டு லிமிட்ஸ் h டென்ஸ் டு 0 எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் பிளஸ் ஹச் பாருங்கள். இந்த லாக் அப்படியே வந்துடும் லாக் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஹச். அப்போ எக்ஸ் பிளஸ் ஹச் இந்த ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன லாக் எக்ஸ் பிளஸ் 1 லாக் எக்ஸ் பிளஸ் 1 பை ஹச் அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு லிமிட்ஸ் h டென்ஸ் டு 0 பாருங்கள். லாக் வந்து மைனஸில் இருக்குது, அப்போ நம்ம வகுத்தல்ல எழுதலாம். பாருங்கள் எப்படி எழுதலாம் பாருங்கள். லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹச் ப்ளஸ் 1 இருக்கா, இதை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஹச்ன்னு எழுதலாம் பை எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த ஸ்டெப் புரியுதா. லாக் எம் ப்ளஸ் லாக் என் இந்த இடத்துல ஃபார்முலா எழுதுறேன் பாருங்கள். லாக் எம் மைனஸ் லாக் என் அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம் லாக் எம் பை என்னு எழுதலாம். இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். லாக் எம் மைனஸ் லாக் என் ஈக்குவல் டு லாக் எம் பை என் எழுதியாச்சா. பை இந்த ஹச்சு அப்படியே வரும். இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா லிமிட் h டென்ஸ் டு 0 லாக் ஆஃப் இந்த இடத்துல இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஹச் பை எக்ஸ் ப்ளஸ் 1. என்ன செஞ்சுருக்கேன் பாருங்கள். இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 பை பகுதி ப்ளஸ் ஹச் பை பகுதி தனித்தனியாக பிரித்தாச்சு. பை ஹச் மட்டும் வரும் இந்த இடத்துல. இந்த ஹச் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் கேன்சல், அப்போ இந்த இடத்துல என்ன 1 மட்டும் வரும். ஈக்குவல் டு லிமிட்ஸ் h டென்ஸ் டு 0 லாக் ஆஃப் மிச்சம் என்ன இருக்குது 1 ப்ளஸ் ஹச் பை எக்ஸ் ப்ளஸ் 1 பை ஹச் இதான் மிச்சம் இருக்குது. இப்போ பாருங்கள் ஒரு முக்கியமான ஸ்டெப்பு இங்கே என்ன இருக்குது பாருங்கள். ஹச் வந்து ஹச்சில் பகுதியில் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன வந்தால் பெட்டராக இருக்கும் பையில் எக்ஸ் ப்ளஸ் 1 வந்தால் பெட்டராக இருக்கும். இப்போ பாருங்கள் முக்கியமான ஸ்டெப் பாருங்கள். லிமிட்
h டென்ஸ் டு 0 log ஆஃப் 1 ப்ளஸ் h பை எக்ஸ் ப்ளஸ் 1 பை ஹச் இருக்குது, ஹச்சுக்கு பகுதியில் எக்ஸ் ப்ளஸ் 1 போட்டாச்சு. திடீர்னு இந்த ஹச்சை எக்ஸ் ப்ளஸ் 1 கொண்டு வகுத்தோம்னா மதிப்பு மாறும். அதனால் என்ன செஞ்சிடணும், இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 கொண்டு பெருக்கிடணும். இப்போ பாருங்கள், இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகி நமக்கு ஹச்சு மட்டும்தான் வரும். இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். சரியா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு நமக்கு இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 தேவையே இல்லை. ஏன்னா நமக்கு ஹச்சு மட்டும்தான் இருக்குது. ஹச்சு மட்டும் இருந்தால் நம்ம மதிப்பு இதை வெளியே எடுத்து எழுத போகிறோம். எப்படி எழுதலாம்? தொகுதியிலேருந்து எதையும் எடுக்க முடியாது. 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 லிமிட் h டென்ஸ் டு 0 log ஆஃப் 1 ப்ளஸ் h பை எக்ஸ் ப்ளஸ் 1 பை h பை எக்ஸ் ப்ளஸ் 1. சரியா? இந்த பாருங்கள், இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும் இங்கே வெளியே எடுத்து எழுதியிருக்கேன். எப்படி? பகுதியில் இருந்ததுனால 1 பைன்னு எழுதியிருக்கேன். சரியா? மிச்சம் அப்படியே தான் வந்திருக்கு. லிமிட் எழுதியாச்சு, இதை அப்படியே எழுதியாச்சு. ஈக்குவல் டு இந்த இடத்துல 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே தான் வரும். இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதே இதில் தான் பக்கம் 114ல் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா இந்த இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள். ஃபார்முலா என்னென்னா, லிமிட்ஸ் x tends to 0 log of 1 plus x by x. இதோட மதிப்பு 1. இதோட மதிப்பு 1. இந்த மாதிரி log x tends to 0 log of 1 plus x by xனா அதோட மதிப்பு 1. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸு, இங்கே எக்ஸு, இங்கே எக்ஸ், இந்த 3 இது சமமாக இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? ஹச் மட்டும்தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ஹச் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹச் பை எக்ஸ் ப்ளஸ். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன வந்தாகணும்? ஹச் பை எக்ஸ் ப்ளஸ் 1 வந்தாகணும். போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஹச் டென்ஸ் டு 0 இருக்குது. நம்ம என்ன செய்வோம்? பை எக்ஸ் ப்ளஸ் 1 வரணும். அப்போ ஹச் பை எக்ஸ் ப்ளஸ் 1 டென்ஸ் டு 0 பை எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ ஹச் பை எக்ஸ் ப்ளஸ் 1 டென்ஸ் டு 0. இங்கே பாருங்கள், எந்த டேமேஜ் ஆகலை. ஹச் டென்ஸ் டு 0னாலும் ஹச் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எங்கே தான் போகும்? 0க்கு தான் போகும். அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இந்த இடத்துல வெறும் ஹச் மட்டும் இருந்தாலும் சரி, இல்லை ஹச் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இருந்தாலும் சரி, பிரச்சனையே கிடையாது. இதோட மதிப்பு என்ன ஆயிரும்? 1ஆக மாறிவிடும். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இதோட மதிப்பு என்னவோ மாறிடும்? 1ஆக மாறிவிடும். அப்போ 1 கொண்டு பெருங்க நமக்கு என்ன வரும்? அதே தான் வரும். 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. இதான் என்னது? நமக்கு தேவையான எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.